ஐசையா 33 அதிகாரத்தை நம்ம எடுத்துவோம். 24வது வசனத்தை நம்ம எடுத்துவோம். ஐசையா 33 வசனம் 24. ஐசையா 33 verse 24. எல்லாருக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாக இருக்கிற இடத்தில் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். 33:24. இந்த சபையில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் அதே நேரத்தில் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் நாம் சுகமாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதா. ஐசையா 33 verse 24. ஐசையா 33 வசனம் 24. ஐசையா 33 verse 24. சரி, நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. இப்போ இந்த கொரோனா-19 இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்பு உலகத்தில் எவ்வளோ வியாதிகள் வந்து போயிட்டு தான் இருக்குது. சார் இந்த கொரோனா கூட டெம்பரரி தான். இதுவும் ஒரு நாள் மிச்சம் அழிந்து போகும். இந்த பூமியில ஒரு நாள் மிச்சம் அது இராதபடி கர்த்தர் எடுத்து போடுவாங்க. அதில் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் வியாதி உள்ளவங்க அப்படின்னு வேதம் சொல்லுங்க. நமக்கு வியாதியே இல்லை அப்படின்னா வேதம் சொல்லுகிறது. நமக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வசனம் பாருங்க, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அப்படின்னா அது கீழே உள்ள வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தேவன் வியாதி எதனால வந்தது அப்படின்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தினால தான் இந்த பூமிக்கு வியாதி வந்தது. through the sin. the sickness அப்படின்னா இந்த உலகத்துக்கு வந்தது. அப்ப தேவன் நம்முடைய பாவங்களை அப்படின்னா எந்த மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எந்த மனுஷனுடைய பாவங்கள் எண்ணாமல் அது தூக்கி எறியப்படுகிறதோ, அது மறக்கப்படுகிறதோ, அவன் வியாதி இல்லாமல் இந்த பூமியில பூரணமாய் வாழலாம் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் வியாதி இல்லை என்றுதான் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆனால் நிறைய தெய்வ பிள்ளைகள் வியாதிகளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்மளுடைய சரீரத்துல பலவீனங்கள் வரும்போது, அல்லது சில வியாதிகள் நம்மளை தாக்கும் போது, அல்லது நம்ம வியாதிக்குள்ள ஆகும்போது, நாம் அந்த வியாதியை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி நாம் சுகமாய் இருக்கிறோம் என்று அதுதான் நம்ம ஏற்றுக்கொண்டு நாம் அறிக்கை செய்யணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நல்லா தெரிஞ்சுங்க. இங்க உட்காந்துருக்கிற நம்ம எல்லாருடைய பாவம், இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் தேவன் மன்னிச்சார். ஆமென். அந்த பாவத்தை எண்ணாமல் தூக்கி வீசிட்ட ஆண்டவர். அதை நம்ம பார்க்கவோ நம்ம எடுக்கவோ தேவன் அதை நினைவு கூட்டுவதற்கோ தேவன் வைக்கல. எல்லா பாவத்தையும் தேவன் தூக்கி வீசிட்டார். அப்ப நீங்களும் நானும் அந்த பாவத்தை தேவன் தூக்கி வீசிட்டனால நம்மளுக்கு வியாதியில வாழணும் என்ற தேவ சித்தமும் கிடையாது. அப்ப வேறு என்ன சொல்லுது, நாம் சுகமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து சொல்ற வேலை தான் நம்மளுடைய வேலை. அப்படின்னா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதை அறிக்கை செய்யற வேலை தான் நம்மளுடைய வேலை. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டே எவ்ரிடே நம்ம காலையில எழுந்திருக்கும் போது நம்ம இப்படி சொல்லலாம், நான் சுகமாய் இருக்கிறேன் ஒன்று, இல்லது நான் அவர் இருக்கிற வண்ணமாய் நான் இருக்கிறேன். நான் சுகமாய் இருக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம். அல்லது அவர் இருக்கிற வண்ணமாய் நான் இருக்கிறேன், அவர் இருக்கிற வண்ணமாய் நான் இருக்கிறேன் அப்படின்னா, இயேசு வியாதிஸ்தர் மத்தியில தான் இயேசு வாழ்ந்தார். குஷ்டரோகிகளை போய் தொட்டார். ஏன்னா குஷ்டரோகிகளை போய் தொட்டா அந்த வியாதி நம்மளுடைய சரீரத்திலே வந்துடும். ஓகேங்களா? அது பரவக்கூடியது. ஆனா இயேசு கூசாமல் ஆண்டுறது அந்த வியாதிஸ்தர்களை தொடர்போது பாருங்க, தேவன் பரிபூர்ணமாய் அவங்க தேவன் சுகமாக்கதை பார்க்கணும். அப்ப நம்மளுக்கு சுகம் நம்மளுக்கு forever நித்தியமாய் நம்ம வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, நம்ம சரீரத்தில் எத்தனை விதமான வியாதிகள் ஒரு வேலை நம்மளை அது மீறி அது வருதுன்னா
நம்ம அவங்க மத்தியிலும் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, நான் சுகமா இருக்கிறேன். I am healed by the blood of Jesus. இயேசுவின் கல்மலால் நான் சுகமா இருக்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அறிக்கையா இருக்கும். எவ்ரிடே நம்மளுடைய அறிக்கையா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்த உலகத்தில் வாழும்போது இயற்கைகளை பார்க்கும்போது சில நேரங்களில் மழை வருது, சில நேரங்களில் வெயில் தாங்க முடியாத வியாதிகள், அது வெயில் வருகிறது. இன்னும் நம்ம வந்து சாப்பாடுனால சுகவீனம் அப்படின்னா சுகாதாரம் இல்லாத சில சாப்பாடுகள்லாம் சாப்பிடும்போது, அப்புறம் நம்ம கண்டதெல்லாம் வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு அந்த மாதிரி சிம்டம் எல்லாம் நம்மளுக்கு வரும்போதெல்லாம் நாம் அதை பார்த்து சொல்லணும், உனக்கு எந்த ஒரு அதிகாரம் என்னோட சரீரத்தில் இல்லை, நான் இயேசு இருக்கிற வண்ணமா நான் இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், உனக்கு இந்த சரீரத்தை வருவதற்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தனியும் நம்மளுடைய சுகத்தை நம்ம அறிக்கணும். ஒரு வேளை கண் பார்வையா இருக்கலாமா, கண் பார்வையில் ஒரு வேளை நமக்கு வந்து பார்வை நமக்கு குறையுது அப்படின்னா, வேத வசனம் ஒரு வசனம் சொல்லுகிறது, மோசையை போல, மோசை 120 வயசு வரைக்கும் 120 வயசு வரைக்கும் அவன் கண் பார்வை தெளிவா இருந்தது வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய அறிக்கை எப்படி இருக்கணும், நான் மோசையை போல என் பார்வை தெளிவாக சுகமாய் நல்ல பார்க்கக்கூடிய சுகத்தை எனக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படி நம்முடைய சரீரத்தில் எந்தெந்த பகுதியில நம்மளுக்கு நோவு, நம்மளுக்கு வலி, நம்மளுக்கு வலிக்கிறது போல ஒரு சிந்தம் நம்ம இருக்கும் போதெல்லாம் நாம் அதை தான் நம்ம சொல்லணும். நாம் முட்டி காலை பார்த்து சில நேரம் முட்டி வலி இருக்கலாம், ஒரு நாள் நம்மளுக்கு வந்து பலவீனமாக நம்ம இருக்கலாம். அந்த நேரங்கள்லாம் நாம் சொல்லணும், நான் சுகமாக இருக்கிறேன் என்ற வேதத்தில் நம்ம சொல்லணும். அந்த அறிக்கையை நம்ம செய்யணும். ஏன்னால் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது பாருங்க, ஓகேயா, ஃபர்ஸ்ட் நெகேமியா 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 2 verse number 2 சொல்லுகிறதா. ஸோ ராஜா வராரு, சாப்பிட வராரு. ஓகேயா, நெகேமியா தான் வந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தப்படுத்தி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவன் சாப்பிட்றதுக்கு முன்பே நெகேமியோட முகத்தை பார்த்துட்டு கேட்குறான், நீ ஏன் வந்து நீ வந்து முகம் வந்து ஏன் வாடி போய் இருக்கிறது, ஆனால் நான் உன்னை பார்க்கும்போது உனக்கு வியாதி இல்லை, இல்லாத போல தான் இருக்கிற, உனக்கு வியாதியே இல்லை அப்படின்னு நான் உன்னை பார்க்குறேன், அப்போ ஏன் உன்னோட முகம் வந்து வாடி போயிருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். ஓகேங்களா, அப்போ அவன் வந்து நெகேமியாவை பார்க்கும்போதே அவன் சொல்றான், உனக்கு வியாதி இல்லை, ஆனால் உனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ உன்னோட துக்கம் என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ வேதம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் வந்து சுகமாக இருக்கிறோம், நாம் சுகமாக இருக்கிறோம் என்று தான் வேதம் சொல்லுது. சிலருடைய கன்ஃபெஷன் அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அவங்க வந்து நெகட்டிவாக தான் பேசுவாங்க, அப்படின்னா பாதகமான வார்த்தைகள் தான் பேசுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம டாக்டர் நம்ம பார்க்க போகிறோம், நம்ம டாக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உள்ளதான் நம்ம சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து தலை வலிக்குது அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லணும். அப்போ டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்மளுக்கு வந்து செக்அப் பண்ணிவிட்டு அவங்க சொல்லும் போது, ஆமாம் உங்களுக்கு ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, மைக்ரேனு, இப்படி ஏதாவது அவங்க ஒரு சிம்டம் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த மருந்து நீங்கள் போடுங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து சுகமாவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து டாக்டர் சொல்றதுபடியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதை காட்டில மேலே ஒரு படியாக நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்மளுக்கு தலைவலி வரும்போது நம்ம என்ன சொல்லணும், இந்த தலைவலியை பார்த்து நம்ம சொல்லணும், நீ வந்து எனக்கு சொந்தம் இல்லை, நான் சுகமாக இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் எனக்காக இந்த தலைவலிக்காக இந்த நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து தேவன் என்னை மீட்டு கொண்டனால உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் என் தலையில நீ வந்து தலைவலி கொடுக்கவோ, மொத்த தலைவலியோ, ரெட்டை தலைவலியோ இல்லை மைக்ரேன் நீ கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் உனக்கு இல்லை என்று சொல்லி தலைவலா நான் சுகமாக இருக்கிறேன் என்று நம்மளுடைய அந்த அறிக்கையை நம்ம செய்யும்போது பாருங்க, அந்த அறிக்கை கொண்டுதான் தேவனுடைய வசனம் நமக்குள்ள அது கிரியை செய்யும். Through that நம்மளுடைய கன்ஃபெஷன், நம்மளுடைய அறிக்கை மூலமா தான் தேவன் நம்மளுக்கு அந்த சுகத்தை தேவன் நம்மளுக்கு கொண்டு வருகிறார். ஏன்னா தேவன் வந்து நீங்க பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க யாத்திரம் 15:26 சொல்லுது, எக்ஸோடஸ் 15:26 சொல்லுது, ஆண்டு வந்து அந்த இஸ்ரேல் ஜனம் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஓகேயா, யாத்திராகவும் 15:26 ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறாருன்னா, எகிப்தில் உண்டான ஒரு வியாதி கூட உங்களுக்கு வராது அப்படின்னா, எகிப்தில் உண்டான ஒரு வியாதி கூட
உங்களுக்கு வராதுன்னு சொன்னார். ஓகே, இதை சொல்லிட்டு பிற்பாடு தேவன் அவன் வனாந்தரத்துல தேவன் கொண்டுட்டு போகும்போது 20 லட்சம் பேர், ஓகேயா, 20 லட்சம் பேர் போறாங்க அந்த வனாந்தரத்துல. அவங்க 20 லட்சம் பேர் அந்த வனாந்தரத்துல போகும்போது வேதம் என்ன சொல்றது தெரியுங்களா? தேவன் செய்த அந்த உடன்படிக்கைப்படி, அப்படியா, மாமிச ரத்தத்தின் உடன்படிக்கை, அப்படின்னா மிருகத்தினுடைய ரத்தத்தை மூலமா ஆண்டு அவங்களோட உடன்படிக்கை செய்யறாரு. எகிப்துல உண்டான ஒரு வியாதி கூட உங்களுக்கு வராதுன்னு சொன்னாங்க. ஓகே, இன்னொரு விதமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, நீங்க ஆதாம் காலத்திலிருந்து மோசேயின் காலம் வரைக்கும், ஓகேயா, ஆதாம் காலத்திலிருந்து மோசே வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள், அப்படின்னா பழைய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகள் வியாதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க வியாதியா கடந்தாங்க அப்படின்னு பேர் சொல்லவே இல்லை. ஆனா எப்ப இவனுங்க எல்லாம் எகிப்துக்குள்ள பூந்தானுங்க பாருங்க, எகிப்துக்குள்ள பூந்தானுங்க. எகிப்துனா உலகம், ஓகேயா, ஒரு உலகம். எப்ப இவனுக்கு அந்த எகிப்துக்குள்ள பூந்தானுங்களோ 400 வருஷம் அங்க இருந்தாங்க. 75 பேர் போனாங்க, 400 வருஷம் அங்க இருந்தாங்க. அந்த 400 வருஷம் அங்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட் they forget God, அவங்க தேவனை மறந்துட்டாங்க. ரெண்டாவது தேவனுக்கு பணியிடுவதையும் மறந்துட்டாங்க. மூணாவது ஆண்டவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறத டோட்டலி அவங்க மறந்துட்டாங்க. ஒட்டு மொத்தம் நம்ம சொந்தமா கடவுளே அப்படின்னா அந்த யெகோவா தேவனை நினைக்கிறதே விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்களுடைய ஆசை பாசம் எல்லாமே அந்த உலகத்தோடு இருந்தனால அவங்கள பெண்களை கல்யாணம் பண்ணானுங்க, உபச்சாரம் பண்ணாங்க, வேசித்தம் பண்ணாங்க, எல்லாமே அவங்க செய்தாங்க. பாருங்க, டோட்டலி அந்த பாவத்து நிமித்தம் வியாதி பூமிக்கு வந்தது. வியாதிலே வாழ்ந்தாங்க, வியாதிலே கஷ்டப்பட்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. தேவன் அவங்களை விடுதலையாக்கி தேவன் வனத்திற்கு கொண்டு போன உடனே இப்ப தேவன் ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் செய்யறாரு. என்ன உடன்படிக்கை செய்யறாரு? எகிப்துல உண்டான ஒரு வியாதி கூட உங்களுக்கு வராதுன்னு சொன்னார். எகிப்துல நிறைய வியாதிகள், எண்ணி முடியாத வியாதிகள் எகிப்துல இருந்தது. ஓகேங்களா? அப்ப அந்த 40 வருஷமும் அவங்கள தேவன் வனாந்தரத்துல தேவன் கொண்டு போகும்போது பாருங்க, ஒரு வியாதி கூட இல்லாம அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பாருங்க, நம்ம இந்த உலகத்துல நாம காணப்பட்டோம். இந்த உலகத்துல இருக்கிற வியாதி மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் அப்பாவோட அவர் நமக்கும் அப்பாவுக்கும் அவருடைய ரத்தத்தை சிந்தி ஒரு உடன்படிக்கை தேவன் செய்தார். 2 காரியங்களை தேவன் உடன்படிக்கை செய்யறாரு. ஒண்ணு, அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டது? நான் பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, சாபங்கள் விடுதலை ஆக்கினாரு, பிசாசு பிடியிலிருந்து கர்த்தர் தேவன் நம்மளை விடுதலை ஆக்கினாரு. இப்படி எல்லாமே நம்ம சொல்லி கொண்டு போகலாம். ஒண்ணு. 2வது உடன்படிக்கை என்ன செய்யறாருன்னா, அவருடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது, பிக்கப்பட்டது. அந்த சரீரத்தின் மூலியமாய் அவர் தலைமையால் நாம் சுகமாகிறோம் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இது அவர் இயேசு ரத்தத்தின் மூலமாக தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அப்ப தேவன் மிருகத்தின் ரத்தம் மூலமாய் உடன்படிக்கை செய்த உடனே ஒரு வியாதி கூட உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னாரு. பாருங்க, அதை இஸ்ரேல் ஜனங்க முழுமையா ஃபுல் ஹார்ட்டட், முழு மனசா அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அறிக்கை செய்தாங்க. they confess, அவங்க அறிக்கை செய்தாங்க. ஏன் அவங்க அந்த அறிக்கை செய்தாங்க அப்படின்னா, வனாந்தரத்துல அவங்க கடந்து போகும்போது அந்த வனாந்தரத்துல மண்ணிலேந்து வருகிற பாம்பு, அந்த பாம்பு கொத்தும் போது அவங்க செத்து போயிடுவாங்க. ஒண்ணு, அந்த மணல் காற்று அவங்களுடைய சரீரத்துல படும்போது பாருங்க, எத்தனோ விதமான ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னா தோல் சம்பந்தமான நிறைய வியாதிகள் அவங்க பிடித்துக் கொள்ளும். ஓகேங்களா? அதே நேரத்தில் அவங்களோட சரீரத்துல நிறைய அவயங்களும் பாதிக்கப்படுகிறது. ஓகே, இப்ப இது அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னா அவங்களோட அறிக்கை எப்படி இருக்கணும்? எகிப்துல உண்டான ஒரு வியாதி கூட எனக்கு இல்லை, நான் சுகமா இருக்கிறேன். அங்க இயேசுடைய தலைமையில் சுகமா இருக்கிறேன்னு சொன்னேன். ஓகேங்களா? நான் சுகமா இருக்கிறேன். ஏன்னா ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது? எகிப்துல உண்டான ஒரு வியாதி கூட உங்களுக்கு வராதுன்னு சொன்னாரு. பாருங்க, அதை அப்படியே முழுமையா விசுவாசம் வெளிப்பண்ணாங்க.
இப்ப இயேசு புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் தேவன் அந்த உடன்படிக்கை செய்து கொள்றார் தன் ரத்தத்தின் மூலியமாக. இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய சரீரம் அப்படின்னு ஒரு சிம்பல், ஒரு அடையாளத்தை தேவன் வந்து அவருடைய எடுத்து காட்டுகிறார். காட்டிட்டு சொல்றாரு, என் தலைமுகளால் 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, என் தலைமுகளால் நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள், சுகமாய் இருக்க போறீர்கள் அப்படின்னு. சுகமா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சுகமா இருக்கிறீர்கள் அப்படின்னா பாஸ்ட் டைம் நம்ம சுகமா இருக்கிறோம். அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கிற காலங்கள்ல ஓகேயா, இந்த உலகத்துல இருக்கும்போது பாருங்க, பாவம் வந்து பெருத்து போய் கிடக்குது. ஓகேயா, பாவம் பெருத்து போய் கிடக்குது. வியாதிக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவ்வளோ வியாதிகள் வந்து கொட்டியே கிடக்குது. ஒவ்வொரு வியாதிகளும் மனுஷனை வந்து பயமுறுத்துறதும், அவங்களை அடக்கி ஆடுறதும், அவங்க மேல உட்கார்ந்து அந்த வியாதி வந்து அவங்கள வியாதி மத்தியில கொள்ளுவதும், இப்படி நிறைய வியாதிகள் வந்து இன்னைக்கு பூமியில இருக்கு. இப்ப நீங்க மலேசியாலே நீங்க எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ விதமான வியாதிகள் வந்து மனுஷன் வந்து சந்திக்கிறாங்க. இந்த வியாதிகள் எல்லாமே வந்து பாவத்து மூலியமாக உருவாக்கப்படுகிறது. through the sin is create அந்த வியாதியெல்லாம் வந்து உருவாக்கப்படுகிறது. இப்ப நம்ம இந்த பூமியில நம்ம வாழும் போது பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே வேறு சொல்கிறது, உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேயா, 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய எல்லா பாவத்தையும் தேவன் வந்து மன்னிச்சிட்டார். அப்பா இயேசுடைய ரத்தத்தின் மூலமா நம்ம பாவத்தை எல்லாத்தையும் தேவன் மன்னிச்சிட்டார். ஸோ மன்னிச்சிட்ட பிற்பாடு இப்ப இயேசு என்ன சொல்றாரு, என் தலைவரால் நீங்க சுகமாய் இருக்கிறீர்கள் அப்படிதான் சொல்லுது. அப்ப நம்மளுடைய இஸ்ரேல் ஜனங்க எப்படி அந்த அறிக்கையை அவங்க செய்தாங்களோ, அதே போல நீங்களும் நானும் எப்படி அறிக்கை செய்யணும்னா, அது தலைவரால் நான் சுகமாய் இருக்கிறேன். ஓகேங்களா? அந்த அறிக்கை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை செய்யும் போது, நம் சரீரத்தில் இருக்கிற வேலைவீனங்கள், அது ஒரு வேலை இடுப்பினராக இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், ரத்த கொதிப்பா இருக்கலாம், ஒரு வேலை மைக்ரேனா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், முட்டிக்கால் குடைச்சலா இருக்கலாம், whatever, கண் பார்வையா மங்களா இருக்கலாம், எதுவா இருக்கணுமே, நீ சொல்ற ஒவ்வொன்றும் நம் சரீரத்தில் இருக்கிற அவயத்துல வேதனை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த வியாதி மத்தியில நம்ம சொல்ற அறிக்கை, அதை போய் அதை என்ன செய்யணுமா, அதை போய் அட்டாக் பண்ணணும், அதை வந்து தாக்கணும், அது இல்லாதபடிக்கு நிறுவனமாகணும். இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அறிக்கையா நம்ம இருக்கணும். சிலர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஐயோ நான் வியாதி பண்ணிட்டேன், நான் அசிங்கப்பட்டுட்டேன் அப்படின்றாங்க. ஒரு சிலர்லாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து போன வாரம் நினைக்கிறேன், அவர் சிஸ்டர் காலையில ஒரு 4 மணிக்கு கால் பண்ணாங்க. காலையில போனீங்க, காலையில் கால் பண்ணாங்க. நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சோம் ப்ரேயருக்கு. ஸோ 4 மணிக்கு அவங்க எந்திரிச்சாங்க. எந்திரிச்சுட்டு எனக்கு கால் பண்ணாங்க, பசர் எனக்கு உடம்புல வந்து ரொம்ப வலியா இருக்கு பசர், நான் இந்த வியாதியை நான் தாக்குறதோட நான் செஞ்சுட்டா நல்லது அப்படின்னு. பாருங்க, இந்த மாதிரி கம்பேஷன் அறிக்கை வந்து பிசாசங்களை நம்மளை ஏவுவாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அந்த வலி பயங்கரமான வலி தான். அந்த வலியை வந்து அவங்களால தாங்க முடியல. அதனால இந்த வலியோட நம்ம வாழ்றதோட செஞ்சுட்டா எவ்வளோ மேலு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்தது வேஸ்டாயிடும். நம்ம வந்து அதை எதிர்த்து போராடுதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். எதிர்த்து நம்ம வந்து எகெயின்ஸ்ட் பண்ணி நம்ம வந்து போராடி நம்ம ஜெயிக்கணும். அதுதான் தேவன் நம்மளுக்கு ஆண்டு தேவன் கொடுத்திருக்கார். இப்ப ஆசா வந்து அவனுக்கு பெரிய விரைவில் வந்து ஆசா ராஜா இருக்கால, அவனுக்கு பெரிய விரைவில் குஸ்வரம் வந்துச்சு. வேதம் என்ன சொல்லுது, அவன் கர்த்தரை தேடாமல் வைத்தியரை தேடினான், வைத்தியர்னா டாக்டரை தேடினான் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களும் நானும் அப்படி இல்லாதபடிக்கு நாம் தேவனை தான் தேடணும். எப்படி தேடணும்? அது தலைமுறை நான் சுகமா இருக்கேன். அதான் நான் எப்போதுமே என்னுடைய கம்பேஷன் அறிக்கைதான் செய்வேன். நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டுக் கொண்டார். வியாதியும் வேதனையும் நம்ம சரீரத்தில் வரக்கூடாதுன்னு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த சரீரத்தோடு எந்த விஷக்கிருமி இயேசு நாமத்தினாலே அது சாகுறது. இந்த சரீரத்தை தேவன் ஆண்டு எப்படி படைச்சாலோ அப்படியே என்னுடைய நரம்புகள், தசைகள்,
என் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவைகளும் கிரியை செய்யும்படியாக நான் இயேசு நாமத்தில் கட்டளையிடுவேன். ஓகேயா? இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இதெல்லாம் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பேஷன் நம்மளுக்கு அறிக்கை எப்பொழுது இருக்கணும். அதான் சார்ல்ஸ் சொல்றாரு, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நான் சுகமா இருக்கேன் நம்ம அறிக்கை செய்யும் போது அந்த சுகம் நாட்கள் எடுக்கும், வாரங்கள் எடுக்கும், மாசங்கள் எடுக்கும், வருஷங்களும் எடுக்குமா? அவர் சொல்றாரு, சார்ல்ஸ் சொல்றாரு கம்பேஷன் அறிக்கையில. ஆனா அதே நேரத்தில் இந்த சிஸ்டர் சொன்னது போல, இல்லை எனக்கு வியாதி தாங்க முடியல, நான் செத்து போயிடுவேன், நான் சாவது எவ்வளோ மேலு அப்படின்னு அவன் சொல்லும் போது பாருங்க, உடனே பிசாசனவன் அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சு கொண்டு அவன் என்ன பண்ணுவான், அவனோட வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணுவான். ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து அவங்கள்ட்ட தேவன் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது, ஒரு வியாதியும் உனக்கு வராது, அதை அப்படியே பிடிச்சிட்டாங்க. ஒரு வியாதி கூட உனக்கு வராது அப்படின்னு அதை அப்படியே பிடிச்சிட்டாங்க. எனக்கு வியாதியே இல்லை அப்படின்னு. இப்ப இயேசு என்ன சொல்றாரு, அவர் ரத்தத்து மூலியமா தேவன் நம்மளோட உடன்படிக்கை தேவனோடு செஞ்சிட்டாரு. ஆண்டவர் வந்து மிருகத்தின் ரத்தம் மூலியமா மனுஷனோடு உடன்படிக்கை செய்தார். இயேசு அவரோட ரத்தத்து மூலியமாய் அப்பாவோட ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை செய்தார்னா, என் பிள்ளைகள் எல்லாரும் என்னுடைய தலைமுறையால் அவங்க சுகமாய் இருக்கணும் என்று தேவன் வந்து ஒரு உடன்படிக்கை செய்தார். அப்ப இயேசு வந்து நமக்காக இதை வந்து நிறைவேற்றி தேவன் முடிச்சிட்டனால நம்ம எப்போதுமே நம்மளுடைய அறிக்கை எப்படி இருக்கணும், நான் சுகமாய் இருக்கிறேன். அதுதான் நாம் அதை சொல்லும் போது பாருங்க, பிசாசானவன் சில திட்டங்களை கொண்டு வருவான். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இவங்களை என்ன பண்ணலாம், இவரை என்ன பண்ணலாம், இன்னைக்கு அவரை என்ன பண்ணலாம், இவங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டத்தை அவன் கொண்டுட்டு வருவான். ஏன்னா நம்மளை வந்து தேவன் இருந்து அவனுக்கு பிரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எதுவுமே நம்மளை பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துங்க, யோகு வந்து நல்லதா இருந்தான். ஓகேயா? அவன் சரீரத்தில் எந்த ஒரு வியாதியுமே இருந்துதான் சொல்லுவேன். ஸோ பிசாசு வந்து அவனை சோதிக்கும் போது பாருங்க, அவனுக்கு அந்த சரங்கு வியாதிகளாம் கொண்டு வந்த உடனே அவன் ஓடுலாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தான் பாருங்க. இப்போ அவனுடைய கம்பேஷன் அறிக்கையெல்லாம் என்ன செய்ய எப்படி ஆயிடுச்சு, தேவனை முழுமுழுத்தான், தேவனை ஏசிக்கிட்டு இருந்தான், நான் பசங்க இந்த வியாதியை செத்து போயிட்டான் நல்லதுன்றான், எங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது நீ என்னை கொண்டு போட்டுட்டான் நல்லதுன்றான். அவனோட அறிக்கை பாருங்க அப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்ப நிறைய பேர் இந்த மாதிரி வியாதிகளை அவன் கொண்டு வரும்போது பாருங்க, நீங்க தான் துணிச்சலா நின்று உங்களுடைய அறிக்கை நீங்க என்ன சொல்லணும்னா, அவர் தலைமுறையால் நான் சுகமா இருக்கிறேன் என்று நீங்க சொல்லும் போது பாருங்க, அவன் போட்டு கொண்டு வர அந்த திட்டங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம போயிடும். ஏன் நிறைவேறாம போயிடும்னா, ஏன்னா நம்மளுடைய அறிக்கை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய அறிக்கை அதுவா இருக்கிறதுனால அவன் நமக்குள்ள அவன் வருவது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம எப்போதும் இதுவும் நம்ம சொல்லணும், அவர் இருக்கிற வண்ணமாய் நான் இருக்கிறேன், அவர் இருக்கிற வண்ணமாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த அறிக்கையை நம்ம கொண்டு வரணும். அதனாலதான் வந்து யோவான் 5வது அதிகாரத்துல Gospel John chapter 5 verse number 3 ஓகேயா, யோவான் 5:3 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் வந்து அந்த பெதஸ்தா குளத்துக்கு போறாரு. அந்த பெதஸ்தா குளத்துல வந்து குருடு, நடக்க முடியாதவங்க, சப்பானிங்க, உடம்புனா இருக்கிறவங்க, தோல் வியாதி சமத்துவங்க எல்லாம் அந்த பெதஸ்தா குளத்துல அங்க இருக்கிறாங்க. ஏன் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா, தேவ தூதர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த குளத்தை வந்து கலக்குவாங்க. ஓகேயா? அப்படியே அந்த கொட்டையை போட்டு கலக்குவாங்க. யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க வந்து ஹீல் ஆகிடுவாங்க. ஓகே, இது பழைய ஏற்பாடுல தேவன் வைத்திருந்த ஒரு காரியம். ஓகே, இப்போ இயேசு வந்து அந்த பெதஸ்தா குளத்துக்கு போறாரு. ஓகேயா? பெதஸ்தா குளத்துக்கு போறாரு. அந்த பெதஸ்தா குளத்துக்கு போன உடனே இயேசு வந்து அந்த 38 வருஷமா அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்டு இருந்தாங்க. அவனை பார்க்க இயேசு போனாரு. அவனை போன உடனே ஃபர்ஸ்ட் தேவன் அவனை பார்த்து என்ன சொன்னாரு, உன் படுக்கை எடுத்து எழுந்து நட, உன் படுக்கை எடுத்து எழுந்து நடன. யோவான் 5:3 எடுத்து நடன்னு சொன்னான். உடனே அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் சொல்றத அவன் செய்யல. படுத்துக்கிட்டே தேவன் சொல்றான், ஆண்டவரே நான் வந்து இங்க 38 வருஷமா இருக்கிறேன், தேவ தூதர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து கலப்பாங்க, யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க வந்து சுகமாயிருவாங்க. நான் 38 வருஷமா அங்க இருக்கிறேன், யாருமே வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தேவன் சொல்றான். தேவன் வந்து அவன் அதை கேட்க தேவன் வரல. ஓகேங்களா?
ஆனால் நிறைய வேத பண்டிதர்கள் வந்து லைக் ஆப்ரஹாம் பூத் என்றவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெதஸ்தா பழத்தில் இருக்கிறவனுக்கு வந்து இயேசு பற்றி தெரியும். நிறைய ஸ்காலர்ஸ் வேத பண்டிதர் சொல்றாங்க, அந்த குளத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு பற்றி தெரியும். ஓகேங்களா? ஆனா அவங்களுக்கு வந்து அவர் மேல விசுவாசம் இல்லை என்பதுதான் உண்மை. இப்ப இவன் வந்து தேவன் இதை சொன்ன உடனே இவன் என்ன செஞ்சிருக்கணும்? இவன் வந்து ஒண்ணு தேவன் சொன்னதை அவன் வந்து செஞ்சிருக்கணும். இவன் வந்து தேவன் வந்து இது கேட்கறதுக்காக தேவன் அவன் வரல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த பெதஸ்தா குழந்தைகிட்ட வந்து அவன் எப்படி அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வந்து அறிக்கை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேயா? செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால்தான் அவங்களுடைய சுகம் வந்து அந்த சுகம் ஏறெடுக்கப்படுவதற்கு ரொம்ப நாட்கள் ஆகுது. ஒரு நேரம் வந்து சுகம் இல்லைன்றாங்க, ஒரு நேரம் அந்த வியாதி பத்தி ரொம்ப மேன்மையா உயர்த்தி பேசுறாங்க. அப்புறம் ஒரு நேரம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் இயேசு தலைவரால் சுகமா இருக்கிறேன் அப்படின்றாங்க. நீங்க இப்படி வந்து எல்லாம் சம்போர் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகம் கிடைக்காது. நம்மளுடைய அறிக்கையே எப்படி இருக்குன்னா, நான் சுகமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எந்த ஒரு பேச்சும் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த பெதஸ்தா குழந்தைகிட்ட வந்து அவன் பேசுறது போல நம்ம எப்போதுமே பேசக்கூடாது. டக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்த தேவன் என்ன பண்ணாரு பாருங்க, உன் வாயை மூடி நீ வந்து என்ன பண்ணு, இந்த படுக்கை எடுத்து எழுந்து நட அப்படிங்கிற. ஓகேயா? முதல்ல வாயை மூடு. நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய கம்பேஷன், நம்ம அறிக்கையில வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அறிக்கை செய்யணும், அது வந்து நெகட்டிவா இருந்தா நம்ம வாய் வந்து மூடிடும். நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த எண்ணம் வரணும். இல்லை நான் சுகமா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு எண்ணம். ஓகேங்களா? நம்ம வந்து எழுந்து நட அப்படின்னா இன் ஆக்ஷன் நம்ம வந்து செயல்ல நம்ம காட்டணும், நான் சுகமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு. எல்லாத்த காட்டிலும் ரொம்ப மேன்மையானது வந்து தலைமுறை நாம் சுகமா இருக்கிறோம் என்றுதான். அதனாலதான் நீங்க வந்து பாருங்க, சங்கீதம் 41 Psalm 41 verse number 3 சொல்லுது. தாவீது சொல்றாங்க, அதுயா சங்கீதம் 41:3 தாவீது சொல்றாங்க, தேவன் எல்லா வியாதியும் மாற்றி போட்டு விட்டார், மாற்றி போட்டுட்டார். ஓகேங்களா? இததான் தேவன் வந்து அந்த வனாந்தரத்துல இருக்கும்போது அவங்க வியாதியே வரக்கூடாதுன்னு தேவன் அப்படியே மாற்றி போட்டாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து அவர் தலைமுறால் எல்லா வியாதியும் மாற்றி போட்டுட்டார். சங்கீதம் 41:3. ஓகேங்களா? ஆனா நம்மள்ட்ட வந்து இந்த அறிக்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சம்டைம் நீங்க வந்து அறிக்கை செய்யும் போது பிசாசு சொல்லுவான், இல்ல நீ வியாதியா தான் இருக்கிற, நீ பாரு வலிக்கிட்டு பாரு, இடுப்புலாம் வலிக்கிட்டு பாரு, கிட்னிலாம் ஒரு மாதிரி சுத்துது பாரு, தலையெல்லாம் பாரு ஒரு மாதிரி சுத்துது பாரு, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம அவனை பார்த்து என்ன சொல்லணும், இல்ல நான் சுகமா இருக்கிறேன், இல்ல நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறனால தெரிஞ்சுங்க, இந்த தாமரை இலையை நீங்க பாத்தீங்கன்னா அது தண்ணியில தான் வாடுது. நீங்க எவ்வளவுதான் தண்ணீரை தூக்கி அந்த தாமரை இலையில ஊத்துங்களேன், அந்த தண்ணி அப்படி கிருன்னு கீழே போகுது, தங்காது. அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் வியாதிக்கு நல்லா தெரியும், இவங்க எல்லாம் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறதுனால, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வியாதிக்காக சிலுவையில மறிக்கப்பட்டதுனால, நான் எவ்வளவுதான் நான் வந்து இவங்களை அட்டாக் பண்ணாலும் அவங்க சரீரத்துல வர நினைச்சாலும், ஓகேங்களா, அவர் தலைமுறால் நான் அங்க இருக்கவே முடியாது என்பது வியாதிக்கு நல்லாவே தெரியும். வியாதிக்கு நல்லாவே தெரியும். அதான் சார்ல்ஸ் கேட் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த வியாதியோட கம்பேஷன் பத்திலாம் ரொம்ப அதிகமா எழுதியிருப்பாரு. அவர் 90 வயசுக்கு மேல அவர் இறந்திருக்காரு சார்ல்ஸ் கேட். ஆனா அவர் சாகும்போது ஒரு வியாதி கூட இல்லாமல் செத்து. அவருடைய மரணம் வந்து இயற்கையான மரணம். சார்ல்ஸ் கேட் மரணம் அவர் இறக்கும்போது. அப்ப நீங்கள் நானும் ஒவ்வொரு தலைமையும் நம்ம வந்து நம்முடைய அறிக்கை அப்படியா இருக்கணும். நான் கர்மரால் சுகமா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை,
என் சரீரத்தில் வந்து எத்தனை அவயங்கள், அது கல்லீரலாக இருக்கட்டும், பச்சை ஈரலாக இருக்கட்டும், இருதயமாக இருக்கட்டும், அல்லது நரம்புகளாக இருக்கட்டும், உடம்பு எதுவாக இருக்கட்டுமே, எல்லாமே ஆண்டவர் எப்படி படைச்சாரோ அப்படியே நீ எல்லாம் நீ வேலை செய்யணும் அப்படின்னு நீ சொல்லும் போது சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும், நரம்பு, தசைகள் எல்லாம் வேலை செய்யும். நீ சொல்லும் போதுதான் அது செய்யும். ஏன்னா உனக்கு தான் இந்த சரீரத்தில் அதிகாரம் இருக்கு. கை தூக்கு அப்படியே தூக்கி தான் ஆகணும், கையை போட்டுதான் ஆகணும். நம்ம சொல்ற அறிக்கையில தான் எல்லாமே நட அப்படின்னா நம்ம நடக்கணும். அதே போல நம்ம சரீரத்தில் எல்லா நரம்பு வேண்டிய நம்ம தான் சொல்லணும், நீ ஒழுங்கா வேலை செய்யும். ஓகேயா? நீ சும்மா அப்படியே இதா இருக்காது. ஒரு தடவை சார்ல்ஸ் கேக் வந்து ஒரு 41 வயசு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து ஹார்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்காரு. டாக்டர் சொன்னாரு உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. வீட்டில் வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, மருந்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு. ஓகேயா? அவருடைய விசுவாசம் சொல்றேன். ஓகேயா? உங்களோட விசுவாசத்தை வச்சு சொல்லுங்க. அவர் டெஸ்ட் பண்ணி வச்சு சொல்றேன். அப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் போட்டு மயக்க முடிக்கிற பாசம் தான் போட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகேயா? உங்க விசுவாசத்தை பொறுத்து. அப்ப சார்ல்ஸ் கேக் வந்து என்ன பண்ணாரு, அந்த மருத்துவத்துக்கு வீசிட்டாரு. மருத்துவத்துக்கு வீசிட்டு ஆண்டுகிட்ட வந்துட்டு தன்னுடைய இறுதி சொன்னாராம், கையை அப்படி வச்சு சொன்னாரா, இறுதி இங்கதான் இருக்கு, சரியா, இறுதி இங்கதான் இருக்கு. ஏன்னா ஒரு நாள் பிசாசு பிடிச்சிச்சு ஒரு பிள்ளைக்கு. உடனே அது கையை இந்த பக்கம் பிடிச்சிட்டு என் இறுதி அடைக்குதுன்னு சொல்லிச்சு அந்த பிசாசு. அப்ப அந்த பிள்ளை அவங்க எப்படி கத்துக்கிடுச்சு அந்த பிள்ளை. ஆனா பிசாசு வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு அழுகுது. உண்மையிலே பிசாசு பிடிச்சிக்கிறேன். நான் அது சொன்னேன், இறுதியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் நாட் ரைட் ஹேண்ட், ஓ சாரி அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கிட்டு பிசாசு அடிச்சு அப்படின்னு அது ஓடிச்சு அந்த பிசாசு. ஓகேயா? ஸோ நான் வந்து அது அப்போ இருங்க, அப்போ இதில் வந்து கமாண்ட் பண்ணுறேன், கையெழுத்து கமாண்ட் பண்ணுறேன், என் இறுதியுமே உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். ஆண்டவர் வந்து உன்னை கரெக்டாக தான் உன்னை படிச்சிருக்காரு. அதனால் இந்த கோக்குமாக்கு வேலை செய்கிற வேலைலாம் உனக்கு தேவையில்லாத. அதனால் நீ எத்தனை அடுப்பு இருந்தாலும் எல்லா அடுப்புகளும் நீ வெளியே வந்துடணும். ஓகேயா? ஒழுங்கு மரியாதை உன் வேலையை செய்யும். நான் வந்து ஒவ்வொரு நாளும் உன்னை ஏசுற மாதிரி நீ வச்சுக்காத, உன்னை திட்டுற மாதிரி வச்சுக்காத. ஏசு தலைமுறை நீ சுகமா இருக்கிறன்னா வேறு சொல்லுகிறது. அதில் சுகமா இரு. இதுக்கு மேல நீ வந்து 1 அடுப்பு 2 அடுப்பு 3 அடுப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் இன்னும் என்னோட கம்பேஷன், என்னோட அறிக்கை கொண்டு வந்து உன் மண்டையிலே உன் அடிப்பேன், ஒழுங்கு மரியாதை போயின்னு சொல்ல. அதோட அந்த 41 வயசுல போன அந்த இறுதி அடைப்பு சாகர வரைக்கும் அவர் இறுதி அடைப்பே இல்லை. இதுதான். ஏன்னா நம்மளுடைய சரீரத்தை தேவன் படைக்கும் போது, நம்மளுடைய ஆண்டு தாயின் கருவில் நம்ம உருவாக்கி நம்ம வெளியில வரும்போது கரெக்டா அழகா எல்லா பகுதியும் சரியாதான் தேவன் செஞ்சு அனுப்புனார். ஓகேங்களா? சரியாதான் செஞ்சு அனுப்புனார் தெய்வம். அப்ப அதோட வேலையை வந்து அதுதான் செய்யணும். அப்ப அதோட வேலை அது சரியா செய்யணும்னா சம்டைம் நம்மளும் சில நேரங்கள் வந்து சாப்பாட்டுனால அது இதுனால சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கும் பாருங்க. அன்னைக்கு மணி ஒரு 5 இருக்கும், 5 இருக்கும். ஒரு பிறகு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு பஸ்ஸர் ப்ரே பண்ணி அவன் ப்ரே பண்ணிக்கிறேன், நான் உங்களுக்கு வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வரும் பஸ்ஸர் உங்களுக்கு சாப்பிட 5:30 மணிக்கு வாங்கி கொண்டாந்து வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன்னாங்க. 5:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்ற வேலையா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. தேவையில்லாதான் இப்படி வேலைக்கு போகிறதுனா ஒரு ரொட்டி கட்டி எதுவும் சாப்பிட்டு போகலாம். எதுக்கு தேவையில்லாத சாப்பாடு? சிலலாம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கூட ரொட்டி சாப்பிட சாப்பிடுவோம். 3 மணிக்கு போகுது போய் சாப்பிட போகுது. கேட்டால் பசிக்குதுன்னு சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு தலைவை வச்சு அடைச்சி திணிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப நம்ம பாடியில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால நம்ம வந்து எப்போதுமே நம்மளுடைய அறிக்கை எப்படி இருக்கணும்? தலைமுறை நான் சுகமா இருக்கிறேன். ஏன்னா நம்முடைய வியாதியெல்லாம் தேவன் வந்து மாற்றி போட்டுட்டார், இயேசு வந்து மாற்றி போட்டுட்டார். அதனால இந்த ராத்திரி வேலை நீங்களும் நானும் என்ன நினைக்கணும், என்ன அறிக்கை செய்யணும்னா தலைமுறை நான் சுகமா இருக்கிறேன். கண்ணாடி முன்னுக்கு கூட நீங்க வந்துட்டு நான் ரொம்ப அழகா இருக்கிறேன் நீங்க சொல்லலாம். கண்ணாடி முன்னுக்கு நீங்க வந்து சொல்லலாம் நான் ரொம்ப அழகா இருக்கிறேன். ஓகே, என்னோட கண்ணாடி முன்னுக்கு வந்து நீங்க சொல்லலாம் என்னோட ஓவர் வெயிட் வந்து
என்னுடைய சரீரத்துக்கு வெயிட்லாம் குறைஞ்சிருச்சு. ஆண்டு வந்து என்னை வந்து சரியான வெயிட்டுக்கு தெய்வம் என்னை ஆண்டு வைத்திருக்கிறது. இப்படி எல்லா அறிக்கைகளும் நான் வந்து செய்யணும். அப்போ இன்னைக்குள்ள என்னுடைய சப்ஜெக்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம் இயேசு காரணமாக நாம் சுகமாக இருக்கிறோம் என்று நாம் அறிக்கை செய்யும் போது பாருங்க, நாம் சுகமாக இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் சுகமா இருக்கிறோம். ஆமென், ஆமென். நீங்களும் நானும் சுகமா இருக்கிறோம். நமக்கு எந்த வியாதியும் இல்லை. அதோட இந்த சிந்தியோடு நம்ம வந்து நாம் எழுந்திருப்போம். நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜாப் பண்ணுறேன். சரி, ஜாப் பண்ணுவோம், எழுந்திருப்போம். நான் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் வந்து சில வியாதியான நோவுகள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து டாக்டருடைய கவுன்சிலிங் நீங்கள் போயிட்டு இருக்கலாம், மருந்து எடுத்துருக்கலாம், whatever எதுவாக இருக்கணுமே. இன்னிலிருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலம் மார்னிங் எழுந்த உடனே கிளம்புனா நான் சுகமாக இருக்கிறேன், அவர் இருக்கிற ஒன்றுமாய் நான் இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செஞ்சு பாருங்க, நீங்கள் எப்படி இருக்கிறேன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அதனால் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற இந்த நாட்டு வைத்தியமான மருந்துகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது உங்களோட விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து டாக்டர் மருந்து எடுத்தாலும் சரி, நாட்டு வைத்தியங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் கூட உங்களை பூர்ண சுகமாக வைத்திருக்கிறது வந்து இது ஒன்று தான். ஆமென். அப்போ கிளம்பலாம் நாம் சுகமாக இருக்கிறோம். ஸோ அதனால் தேவன் இன்னைக்கு இந்த செய்தி ஆண்டு கொண்டு வராரு. அதனால் உங்களுக்கு இந்த நாளில் நான் ஒரு பாசராக இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எந்த சிக்குமே இல்லை. கண்ணு போடுவோம். தகப்பனே, இந்த ராத்திரி வேலை இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேலே இருக்கிறதுக்காக சொல்றோம். உங்களுடைய தலைமையால் இந்த பிள்ளைகளை பூர்ண சுகமாய் இந்த பிள்ளைகளை நீ வைத்துக் கொண்டதுக்காக நன்றி. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பூர்ண சுகத்தோடு இருக்கிறதுக்காக கோடான கோடி நன்றிகளும் சொந்த நாம் ஏறுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய தலைமையால் இந்த பிள்ளைகளை சுகமாய் நீ வைத்துக் கொண்டதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது.